ஸோ நெக்ஸ்ட் ஏஞ்சல் நம்பர் 666. இந்த 666ன்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு நெகட்டிவான நம்பர், ஒரு டெவில் நம்பர் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது 666ன்றது அந்த மாதிரியான விஷயம்லாம் கிடையாது. 666ன்றது ஒரு நல்ல பாசிட்டிவான குட் நம்பர் சொல்லலாம். பாசிட்டிவ்ன்றதை விட ஒரு குட் நம்பர் சொல்லலாம். ஏன்னா இந்த 666 வந்து உங்களை ஒழுங்குபடுத்த வருதுன்னு அர்த்தம். ஓகே, 666 நம்பரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா பிரபஞ்சத்துல. ஸோ இந்த 3 விஷயமும் நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு விஷயத்த படைக்கிறோம், ஏதாவது ஒரு விஷயத்த காத்து நிற்கிறோம், ஏதாவது ஒரு விஷயத்த அழிக்கிறோம். ஸோ அப்போ இந்த 3 விஷயம் நம்ம பண்றோம். அந்த 3 விஷயம் நம்ம பண்ணதுனால யாருக்கு நல்லது, யாருக்கு கெட்டது, என்ன நன்மை தீமை நடந்திருக்கு. ஸோ இதை ரெஃப்ளெக்ட் பண்ற விதமா உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியப்படுத்த போகுது இந்த பிரபஞ்சம் அப்படின்றத காட்டக்கூடிய வகையில தான் இந்த 666 உங்களோட கண்ணில் தென்படும். ஸோ அப்போ 666 வருதுன்னா நீங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்க இருக்கு. ஸோ நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி அப்படின்றது தான் இந்த 666 நம்பர்னுடைய ஒரு மீனிங்கா இருக்கும்.